ஹலோ கைஸ்! இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இணை எழுத்துக்கள். ஸோ எழுத்து பேஸ் பண்ணி உள்ள கான்செப்ட் தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் எழுத்துக்களினுடைய வகையும், தொகையும், முதல் எழுத்து, சார்பெழுத்து, மொழி முதல் எழுத்துக்கள், மொழி இறுதி எழுத்துக்கள், ஸோ எழுத்துக்களின் பிறப்பு, ஸோ இந்த மாதிரி எழுத்து பேஸ் பண்ணி உள்ள ஒரு 4 கான்செப்ட் பார்த்துருக்கோம். ஸோ இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இணை எழுத்துக்கள். ஸோ இது எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம 6த் புக்ல டெர்ம் 2ல வந்துட்டு இருக்கு. ஓகேவா? இணை எழுத்துக்கள். ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா, எதுக்கு எது இணை எழுத்து? இணை எழுத்து இல்லாதது என்ன? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இதுல வந்து கேட்பாங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதுலருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா, இப்ப வந்து என்ன குடுத்துருப்பாங்க அப்படின்னா, கீழ்க்காணும் சொற்களில் இணை எழுத்து உண்டா? இல்லையா? எது வந்து இதுக்கு இணையான எழுத்து கண்டுபிடி. ஸோ இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்து நம்ம என்னென்ன நோட்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் டேஷ் அப்படின்னு கேட்கலாம். சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் என்னது? அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ எதுக்கு எது இணை எழுத்து அப்படின்னு கேட்கலாம். இப்போ நான் நார்மலா பார்த்தோம் அப்படின்னா, வல்லின மெய்யெழுத்துக்களுக்கு மெல்லின எழுத்துக்கள் என்னது அப்படின்னா இணை எழுத்து. ஸோ மேக்ஸிமம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, வேர்ட்ஸ் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெல்லின எழுத்த அடுத்து வல்லின எழுத்து வந்திருக்கும். கண்டிப்பா வந்திருக்கும். சரிங்களா? ஒரு சிலதுல வராம இருக்கலாம். மேக்ஸிமம் ஆஃப் வந்திருக்கும். சொற்களில் பார்த்தோம்னா, மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து என்ன செய்யும் அப்படின்னா வரும். அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு என்னென்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, திங்கள். திங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, இங் வந்து என்னது? மெய்யெழுத்து. அத அடுத்து என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, க அப்படிங்கிற வல்லின எழுத்து வந்திருக்கு. ஓகேவா? மஞ்சள். ஸோ இது மெல்லின எழுத்து. அதுக்கு அடுத்து வர ச அப்படிங்கிறது வல்லின எழுத்து. அடுத்தது மண்டபம். இன்னுங்கிறது என்னது அப்படின்னா மெல்லின எழுத்து. அதுக்கு அடுத்து வந்திருக்க டேன்றது வல்லின எழுத்து. சரிங்களா? சந்தனம். இந்த அப்படிங்கிறது மெல்லின எழுத்து. தாங்கிறது வல்லின எழுத்து. அம்பு. இம் வந்து மெல்லின எழுத்து. பூங்கிறது வல்லின எழுத்து. ஸோ நெக்ஸ்ட் தென்றல். இன் அப்படிங்கிறது மெல்லின எழுத்து. ரேங்கிறது வல்லின எழுத்து. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இடையின எழுத்துக்களுடைய இனம் எதுன்னு கேட்கலாம். இடையின எழுத்துக்கள் எல்லாமே ஒரே இனம்தான். ஓகேவா? நம்ம வல்லின எழுத்து, மெல்லின எழுத்து, இடையின எழுத்து இந்த 3ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, மெல்லின எழுத்துடைய இணை எழுத்து எது அப்படின்னா வல்லின எழுத்து. ஓகேவா? இடையின எழுத்து எல்லாமே ஒரே இனம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துக்களிலும் என்ன உண்டு அப்படின்னு கேட்கலாம். இணை எழுத்துக்கள் உண்டு. மெய்யெழுத்துக்கள் போலவே உயிரெழுத்துக்களிலும் என்ன உண்டு? இணை எழுத்து உண்டு. ஸோ அதுல எது உயிரெழுத்துக்கள்ல எதுக்கு எது இனம் அப்படின்னு கேட்கலாம். உயிரெழுத்துக்கள்ல பார்த்தோம் அப்படின்னா, குறில் எழுத்துக்கு நெடில் எழுத்தும், நெடில் எழுத்துக்கு குறில் எழுத்தும் தான் இணை எழுத்து. இப்ப அ அப்படிங்கிறது குறில் எழுத்து இல்லையா? ஸோ அதுக்கு ஆ அப்படிங்கிறது தான் இணை எழுத்து. ஓகேவா? அதே மாதிரி ஈ அப்படிங்கிற நெடில் எழுத்து வச்சோம் அப்படின்னா, அதுக்கு ஈங்கிற குறில் எழுத்து தான் என்னது அப்படின்னா இணை எழுத்து. ஓகேவா? இப்போ குறில் எழுத்து அல்லாத ஐன்ற சொல்லுடைய இணை எழுத்து என்னன்னு கேட்கலாம். ஓகேவா? ஐ நம்ம வந்து உச்சரிச்சு பார்த்தோம்னாலே சவுண்டு வரும். ஈங்கிற சவுண்டு வரும். ஸோ அதனால ஈ தான் அதோடைய இணை எழுத்தா வரும். அதே மாதிரி ஔ அப்படிங்கிற எழுத்தோடைய இணை எழுத்து என்ன அப்படின்னு கேட்கலாம். ஔ அப்படின்னு நீங்க சவுண்ட் உச்சரிச்சு பார்த்தீங்கன்னா ஊ சவுண்டு வரும். ஸோ ஊங்கிறது தான் அதோடைய இணை எழுத்து. ஓகேவா? ஐயுடைய இணை எழுத்து என்னது? ஈ. ஔ அதோடைய இணை எழுத்து என்னது? உ. உயிரெழுத்துக்கள் வந்து என்ன செய்யாது அப்படின்னா சேர்ந்து வராது. எதுல மட்டும் சேர்ந்து வரும்னு கேட்கலாம். அளபெடையில மட்டும்தான் என்ன செய்யும் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வரும். மற்ற எதுலையுமே உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வராது. ஓகேவா? ஸோ அதோடைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து கேட்கலாம் நமக்கு. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓதல், தூவும், தழியி. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அளபெடை எழுத்துக்கள். இதுல மட்டும்தான் என்ன வரும் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வரும். மற்ற எதுலையுமே வந்துட்டு
அப்படி வராது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு தமிழ் எழுத்துக்களிலேயே எதுக்கு இணை எழுத்து இல்லைன்னு கேட்கலாம். தமிழ் எழுத்துக்களிலேயே டேஷுக்கு மட்டும் இணை எழுத்து இல்லை. எதுக்கு மட்டும் இல்லை? ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் இணை எழுத்து கிடையாது. நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட். ஓகேவா? தமிழ் எழுத்துக்கள்லேயே எதுக்கு மட்டும் இணை எழுத்து கிடையாது? ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் இணை எழுத்து கிடையாது. ஓகேவா? புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. சரியான விடை மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம் பெறாத சொல் என்ன? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஓகேவா? மெல்லினத்துக்கான இணை எழுத்து இல்லாத ஒரு சொல் எதுன்றதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம். மஞ்சள். ஸோ இங் இருக்கு, அதோடைய இணை எழுத்து ச அது இருக்கு. ஸோ இது வந்து இணை எழுத்து தான். ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்தான். ஸோ இந்து அப்படிங்கிறது மெல்லின எழுத்து. அதை தொடர்ந்து என்ன வந்திருக்கு? வல்லின எழுத்து தா அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இதுவுமே இணை எழுத்து தான். அடுத்தது தம்பி. இம் அப்படிங்கிறது என்னது? மெல்லின எழுத்து. அதை தொடர்ந்து வந்த எழுத்து வந்து பி. அது வந்து என்னது அப்படின்னா வல்லின எழுத்து. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இணை எழுத்தோட தான் வந்திருக்கு. ஆப்ஷன் சியில் வந்து பார்ப்போம். கண்ணில். ஸோ இன்னுங்கிறது என்னது? மெல்லின எழுத்து. ஸோ அதுக்கு அடுத்து வந்திருக்குது நீன்னு வந்திருக்கு. இதுவும் மெல்லின எழுத்தாக தான் வந்திருக்கு. அப்போ இதுதான் என்னது? ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். தவறான சொல்லை வட்டமிடுக அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம். கண்டான். இன்னுங்கிறது மெல்லின எழுத்து. டா அப்படிங்கிறது வல்லின எழுத்து. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி பாருங்க. நண்டு. இன் அப்படிங்கிறது மெல்லின எழுத்து. டுங்கிறது வல்லின எழுத்து. ஸோ இதுவும் கரெக்டு தான். ஆப்ஷன் டியில் பார்ப்போம். வண்டு. இன்னுங்கிறது மெல்லின எழுத்து. டு அப்படிங்கிறது வல்லின எழுத்து. ஸோ ஆப்ஷன் டியும் கரெக்டு தான். இப்போ வென்றான். ஸோ வென்றான் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னுங்கிறது என்னது? மெல்லின எழுத்து. அதுக்கு அடுத்து வந்திருக்க எழுத்து ரா. ராங்கிறது இடையின எழுத்து. ஸோ தப்பான சொல் இதுதான். ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு கேட்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள். வல்லின எழுத்துக்கு மெல்லின எழுத்து தான் இணை எழுத்து. ஓகேவா? அதோட எக்ஸாம்பிள்ஸ். இடையின எழுத்து எல்லாமே ஒரே இனம். உயிரெழுத்துக்கள்ல குறிலும் நெடிலும், நெடிலுக்கு குறிலும் தான் இணை எழுத்து. ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்து கிடையாது. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம், அடுத்த டாபிக் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.